வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது விவசாயிகளுடைய நிலவுடைமையை சரிபார்த்தல் பற்றி பார்க்க இருக்கிறோம். ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா இப்போ நம்மளுக்குலாம் ஆதார் இருக்குதுங்களா? ஆதார் கார்டு இருக்குது இல்லையா? அதே மாதிரி விவசாயிகளுக்கும் ஒரு அடையாளம் என்ன தராங்க. எதை பார்த்து? நம்மளுடைய விவசாயிகளுடைய நிலத்தையும் இணைச்சி ஆதரவு இணைச்சி நம்மளுக்கு ஒரு அடையாளம் என்ன தராங்க. இந்த அடையாளம் இன்னைக்கு எதுக்கு தராங்கன்னு தெரியுங்களா? எதுக்கு தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வறட்சி காலங்களாக இருந்தாலும் சரி, இல்லை மழை அதிகமாக வெள்ளம் இங்கே நம்ம பயிர் இழப்பீடு ஏற்படுச்சுன்னு வச்சுக்க, இப்போ அரசு என்ன பண்ணும், நம்மளுக்கு இழப்பீடு வழங்குதுன்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி என்ன இருக்குதுன்னு வச்சுங்க, விவசாயி தான் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பண்ண முடியும்? நேரடியாக விவசாயி சென்றடையும் வகையில் தான் அதுக்கு தான் நம்ம ஏற்படுத்துகிறாங்க இந்த அடையாள எண். விவசாயி நம்மள ஆதரவு இருக்குது இல்லையா? அதே மாதிரி விவசாயிகளுக்கு ஒரு அடையாள எண், அதாவது ஆதார் அட்டை மாதிரியே அடையாள அட்டை மாதிரி தான் இது. விவசாயிகளுக்கு அடையாள அட்டை மாதிரி. இது எங்கெல்லாம் பதிவு செய்யலாம்னு தெரியுங்களா? நம்ம ஊர் வட்டாரத்தில் கூட வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா அங்கே பதிவு செஞ்சு தராங்க. அதே மாதிரி நம்ம இல்லம் தேடி கல்வி அலுவலர்கள் நம்ம பகுதியிலே இருப்பாங்க, அவங்களும் பதிவு செய்வாங்க. அதே மாதிரி சமுதாய வலை பயிற்றுநர்களும் பதிவு செய்கிறாங்க. இவங்க மட்டும் பதிவு செய்யலை. சேவை மையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பொது சேவை மையெல்லாம் இருக்கு இல்லையா? அங்கே போனாலும் பதிவு செஞ்சுக்கலாம். இதுக்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆதார் கார்டு, அந்த ஆதார் கார்டு இணைச்சிருப்பீங்க இல்லையா? செல் நம்பர் வச்சுருப்பீங்க, அதை இணைச்சிருப்பீங்க இல்லையா? அந்த செல் நம்பர், அது இல்லாமல் நம்மளுடைய பட்டா ஜெராக்ஸ், இது 3 இருந்தாவே போதும், நம்ம போய் பதிவு செஞ்சுக்கலாம். உங்களுக்கு செல்லு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சேவை மையத்துக்கு போனேன்னு வச்சுங்களேன், உங்கள் கை விரலாகையோ ஸ்கேன் பண்ணிட்டு என்ன பண்ணுவோம், உங்களுக்கு பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பதிவு பண்ணிக்கணும். இப்போ இந்த அரசு திட்டங்கள் வருது இல்லையா? இப்போ நம்ம வேளாண்மை துறை மட்டும் இல்லை, வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, பட்டு வளர்ச்சித்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, இந்த மாதிரி துறை வாரியாக நம்மளுக்கு என்னது மானிய திட்டம் வேணாலும் வாங்கிக்கலாம். இது இல்லாமல் இப்போ நம்ம லோன்லாம் வாங்குறோம் இல்லையா? எங்கே வாங்குறோம்? தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி, தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிலாம் இருக்கு இல்லையா? ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, நிறைய பேங்க்லாம் இருக்கு இல்லையா? அந்த வங்கி. இங்கே ஏதாவது நம்ம லோன் வாங்கினா என்ன தேவை? இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இது விவசாயி தான் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கலாம். இது இல்லாமல் என்ன பண்ணுறாங்க, பயிர் இது மாதிரி மகசூல் இழப்பீடு ஏற்படும் போதும் நம்மளுக்கு நேரடியாக நம்மளை இந்த நம்பரை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம ரீச் ஆகிடும். எனவே அனைத்து விவசாயம் என்ன பண்ணணும், நாம பதிவு பண்ணிக்கணும். இது தமிழ்நாடு முழுவதுமே பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. நம்ம வட்டாரத்தில் போய், நம்ம வட்டாரம் எங்கே இருக்குது? வாழப்படை வட்டாரத்தில். வாழப்படை வட்டாரத்தில் நீங்கள் எந்த பகுதின்னு போய் கேட்டு எங்கள் பகுதி யார் அப்படின்னு நீங்கள் விசாரித்து நீங்களே போய் பதிவு பண்ணிக்கலாம். இல்லைனாலும் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் வராங்க நம்ம பகுதிக்கு. வேளாண்மை அலுவலர்கள், தோட்டக்கலை அலுவலர்கள், அட்மா திட்ட அலுவலர்கள் அவங்களும் வராங்க, நம்ம பகுதிக்கு வராங்க. நாம் இங்கேயும் பதிவு பண்ணிக்கலாம். எங்கெல்லாம் இருப்பாங்கன்னா, நம்மளுடைய கிராம நிர்வாக அலுவலகங்களில் விஓ ஆஃபீஸ் அங்கே இருப்பாங்க, பஞ்சாயத்து அலுவலகத்தில் இருப்பாங்க, பள்ளிக்கூடத்தில் இருப்பாங்க. இந்த மாதிரி பொதுவான பகுதியில் மக்கள் கூடுதல் பகுதியில் இருப்பாங்க. நம்ம அங்கே போய் என்ன பண்ணிக்கலாம், பதிவு செஞ்சுக்கலாம். இது இங்கே இல்லை அப்படின்னாலும் சேவை மையத்தில் போயும் நம்ம பதிவு செஞ்சுக்கலாம். எனவே அனைத்து விவசாய பெருமக்களும் இதை என்ன பண்ணணும், நம்ம பதிவு செஞ்சுக்கணும். உங்கள் பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள், உறவினர்கள், பங்கும் பங்காளி என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. இதை பதிவு பண்ணால் நம்மளுக்கு அதே மாதிரி பிரதம மந்திரி பயிர் காப்பீடு இதெல்லாம் வருது இல்லையா? பிரதம மந்திரியோடைய இதெல்லாம் வருது இல்லையா? கௌரவ நிதி வருது இல்லையா விவசாயிகளுக்கு? அந்த நிதி வாங்கணும்னாலும் எது தேவை, இந்த அடையாளம் என்ன தேவை. அதனால என்ன, இப்போ கம்பல்சரி இதை போய் நான் பதிவு செஞ்சுக்கணும். ஓகேங்களா? நன்றிங்க ஐயா.